இது என்னடா புது பொருளியா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ரஜினியோட ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது சினிமாட்டிக்கா கொஞ்சம் மாத்திருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. காலம் பேசாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு கிளாஷ் இருக்குங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று, அதாவது ஒரு இசை வெளியீட்டு விழாவில் நின்று பேசும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ரஜினி சார் பேசுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தில் வந்து முரண்பாடே இல்லையே, அப்படியே வந்து மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கேன்னு சொல்லும்பொழுது இப்போ திடீர்னு ஆதவர்ஜுனா பேசின இந்த விஷயம் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸோட ஓட்டு எல்லாமே வந்து சிதைஞ்சு போயிடுமா, இல்லை வந்து நடிகராக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் தான் ஆக போகுது தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தினால ஆதவர்ஜுனா பேசின இந்த ஒரு குட்டி சர்ச்சைனால இதுக்கப்புறமா வரப்போகிற எலெக்ஷனில் வந்து இந்த விஷயம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர். இதன் மூலயமா வந்து ரஜினி ரசிகர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை போட மாட்டாங்களா, இதை நார்மலாக யோசிச்சு வந்து அரசியல் பார்வையில் சிந்திச்சு இதை வந்து ரஜினி ஃபேன் விஜய் ஃபேன் எடுத்துக்காம இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமை அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதனால ஓட்டு பிரியுமா பிரியாதாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.